2024 நடந்த ஒரு எக்ஸாமோட தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். வித் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நடுவில் நான் வந்து டிப்ஸும் கொடுப்பேன் உங்களுக்கு. ஓகே, அதனால் வந்து அதையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இஸ்மத் சன்யாசி எனும் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இஸ்மத் சன்யாசி. ஓகே, காயிதே மில்லத், ஜியுப்போம், செய்கு தம்பி பாவாளர், வீரமா முனிவர். இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர். இவர் தான் வந்து இஸ்மத் சன்யாசி. இஸ்மத் சன்யாசினா என்ன அர்த்தம்னா தூய துறவி. இந்த பட்டத்தை இவருக்கு யார் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனாரின் எந்நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. பெருஞ்சித்திரனாரோ ஒரு நூல். ஓகேங்களா, பெருஞ்சித்திரனாரை என்ன அடமொழியில் கொடுப்போம்? பாவலரேறு. ஓகேங்களா, அவரோட இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் as well as புக்கில் வந்து படிச்சிருக்கோம். ஓகேங்களா, அந்த வீடியோஸ் பார்க்காதுங்க, பார்த்துட்டு வாங்க. பிகாஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர்னு எடுத்துட்டோன்னா வெறும் அதுக்கான ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு போனால் வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்காது. அதில் இருக்க ஒரு லைன்ஸையும் ஒரு பாயிண்ட்ஸையும் எடுத்து அனலைஸ் பண்ணால் தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஆப்ஷன் பி திருக்குறள் மெய்ப்பொருளுரை. ஓகேங்களா, திருக்குறள் மெய்ப்பொருளுரை. ஓகேங்களா, இது எப்படி பிரிக்கலாம்? பிரித்தெழுதுகளில் மெய் குட்டல் பொருள் குட்டல் உரை. ஓகேங்களா, இந்த மாதிரி தான். அதுக்கு அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்கள். சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இதுதான் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் சேக்கிழார் பிள்ளைத்தமிழை எழுதியவர். ஓகேங்களா, அடுத்தது இந்த ஊவேசா பற்றி நம்மளுக்கு என்ன தெரியும்? இவரை வந்து என்ன சொல்லுவோம்? தமிழ் தாத்தா. தமிழ் தாத்தா. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது பாருங்கள். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர். அப்போ தமிழ் பண்பாடுன்னு ஒரு இதழ் இருக்குது, அதை தொடங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கான கரெக்டான ஆப்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் தனிநாயகம் அடிகள். இவர் தான் வந்து இருப்பார். ஓகேங்களா, அடுத்தது நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை எதுன்னு கேட்டிருக்காங்க. நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அறிந்த அரிய கலைன்னா பேச்சுக்கலை. ஓகேங்களா, பேச்சுக்கலையில் வல்லவர் யார்? பேரறிஞர் அண்ணா. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது பாருங்கள், பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஜெயகாந்தன், சோ தர்மன், கி ராஜநாராயணன், ஆர் சூடாமணி. ஓகேங்களா, இவங்க எழுதிய நூல்கள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ஜெயகாந்தன் எடுத்துட்டிங்கன்னா அவர் வந்து தர்க்கத்துக்கு அப்பால். ஓகேவா, சோ தர்மன் வந்து சோகவனம். இதை ஞாபகம் ஹிண்ட்டாக வச்சுக்கலாம். சோகவனம். அதுக்கு அடுத்தது கீரான்னு எடுத்துட்டிங்கன்னா நிலைநிறுத்தல். கீராஜனை கீரா அப்படின்னு சொல்லுவாங்க. கீரா எழுதிய புத்தகங்கள்னு கேட்பாங்க. ஆர் சுடாமணி வந்து இருக மூடிய கதவுகள். அப்போ ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஆப்ஷன் டி பாருங்கள், 4 3 2 1. அடுத்தது 7th கொஸ்டின் பாருங்க. 7வது கொஸ்டின். அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டத்தை புறவி ஆட்டம், புறவி நாட்டியம் என்ற பெயரிலும் அழைப்பர். புறவிக்கு அர்த்தம் தெரிஞ்சாவே இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். புறவினா குதிரை. அப்போ இதில் பாருங்கள், தேவராட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், சேவையாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம். ஓகேங்களா, புறவினா குதிரை. அதுக்கு அடுத்தது 8வது கொஸ்டின் பாருங்கள். இதை சொல்லும் பொருளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம 6th புக் டிஸ்கஸ் பண்ணோம், அந்த வீடியோ பார்க்காதுங்க, பார்த்துட்டு வாங்க. சொல்லும் பொருளும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக்காக தான் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. புறவி அப்படின்னா குதிரை. ஓகேங்களா, கவிஞர் சு செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இலக்கிய சுவடுகள், சுதந்திர தாகம், தமிழ் பொதியல், தமிழ் தாகம். ஆப்ஷன் பி சுதந்திர தாகம். அப்போ சீசு செல்லப்பா எழுதிய நூல் வந்து சுதந்திர தாகம். அதுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. இப்படியே வந்து ஒரு கொஸ்டினை வந்து நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா, வெறும் சாகித்ய அகாடமி பெற்ற நூல் சுதந்திர தாகம் மட்டும் இல்லாமல் அது எழுதியவர் வந்து சீசு செல்லப்பா அப்படின்னும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்தது இவற்றுள் கண்ணதாசன் எழுதாத நூல் எது?
ஓகேங்களா. எழுதாத நூல் கேட்டிருக்காங்க. அப்போ அவர் எழுதுனது தான், அது கண்ணதாசன் எழுதியது தான். அது ஏதோ ஒன்று அவர் எழுதாத நூல். இயேசுகாவையும் அவர் எழுதுனது. ஆட்டநதி ஆதிமந்தி அவர் எழுதுனது. ஓகேங்களா. இந்த சேர தாண்டவும் அவர் எழுதியிருக்காரு. இந்த பாரி மலைக்கொடி இது வந்து அவர் எழுதலை. ஸோ இதுதான் ஆப்ஷன் ரைட். அடுத்தது 10th கொஸ்டின் பாருங்கள். 10வது கொஸ்டின். உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணார்க்கு இறுதி இறுதி என்று சமுதாய உணர்வை பாடியவர். சமுதாய உணர்வை பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். ஓகேங்களா. இந்த நாமக்கல் கவிஞர்ங்கிறது வே. ராமலிங்கனார் அவர். ஓகேங்களா. இயற்கை கவிஞர் தான் வந்து வாணிதாசன். ஓகே. அவரோட இயற்பெயர் என்ன? அரங்கசாமி. ஓகேங்களா. பாரதியார் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. குயிலுங்கிற இதழை நடத்தியவர் பாரதியார். ஓகே. எட்டயபுர கவிஞர் அதெல்லாம். அடுத்தது 10வது கொஸ்டின் 11வது கொஸ்டின் பாருங்கள். பொதுமை வேட்டல் என்ற நூலின் ஆசிரியர்னு கேட்டிருக்காங்க. ஓகே. பொதுமை வேட்டல் என்ற நூலின் ஆசிரியர்னா திருவிக்கா. திருவி கல்யாண சுந்தரம். சரிங்களா. அடுத்தது இந்த கவிமணி தேசிய விநாயகம் யார்? இவர் குழந்தை கவிஞர்னு அழைக்கப்படுபவர். ஓகேங்களா. இந்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் யார்? இவர் காந்திய கவிஞர். காந்திய கவிஞர். ராமலிங்க அடிகளார் யார்? வள்ளலார். சொல்கிறோம் இல்லையா, வள்ளலார் அவர். தெரிஞ்சிச்சுங்களா. அடுத்தது 12வது கொஸ்டின் பாருங்கள். 1863ஆம் ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்களையும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராபர்ட் ப்ரூஸ்ஃபோர்ட், ராபர்ட் கிளைவ், அலெக்சாண்டர் கனிஹாம், ஜேம்ஸ் பிரின்சிப். ஓகேங்களா. ராபர்ட் ப்ரூஸ்ஃபோர்ட் இவர் தான் 1863 வந்து பல்லாவரத்தில் வந்து கண்டுபிடிச்சார் கற்கருவிகள். ஓகேங்களா. ராபர்ட் கிளைவ் வராது. பிகாஸ் இவர் வந்து பிரிட்டிஷ் பீரியடில் வந்து வைஸ்ராயாக இருந்தவர். ஓகேங்களா. இவர் கிடையாது. அலெக்சாண்டர் கனிஹாம் வந்து ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அது ஏற்படுத்தியவர். ஜேம்ஸ் பிரின்சிப் இவர் வந்து அசோகா இருக்கார் இல்லையா, அசோகாவோட எம்பையரில் அந்த கண்டுபிடிக்க இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வந்து ஆய்வு செஞ்சவர் தான் வந்து இந்த ஜேம்ஸ் பிரின்சிப். ஓகேங்களா. அடுத்தது 13வது கொஸ்டின் பாருங்கள். பின்வற்றும் தொடர்களுள் கனிமவியல் பற்றிய தொடர் எது? கனிமவியல் பற்றிய தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. இந்த வார்த்தை. ஓகேங்களா. இந்த லைன்ஸ் பாடியிருப்பார். ஸோ வந்து இது வந்து பிக் பேங் தியரி. சன் ஃபார்ம் ஆச்சா, சன்லேருந்து பிளானட்ஸ் ஃபார்ம் ஆச்சா, பிக் பேங் தியரி, வேர்ல்டு, யூனிவர்ஸ் அதை பற்றி சொல்லிதான் இது வராது. வரிது நிலைய காயமும் இது புறநாளில் கொடுத்துருப்பாங்க. இதுவும் வராது. ஓகே. தீமொழி எந்திரம் கந்தல் வருத்த. ஓகேங்களா. ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும். நலங்கெழு ஏழு மணிகள். ஓகே. கனிமேலை பற்றி சொன்ன பாட்டு தான் இது. ஸோ ஆப்ஷன் டி. நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் தெரியவே இல்லைனா கூட அதில் இருக்கிற சின்ன சின்ன லைன்ஸ் நம்ம படித்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஹிண்ட் வந்து கிடைக்கும். ஓகே. அதனால் எந்த கொஸ்டினையும் விட்டுறாதீங்க. எல்லா கொஸ்டினையும் வந்து ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி நம்ம ரீட் பண்ணி பார்த்தோன்னா அதில் இருக்கிற ஆப்ஷனே வந்து நமக்கு அந்த கரெக்டான ஆன்சரை அரே பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா. அடுத்து 14வது பாருங்கள். மாப்போ சிவஞானம் இவர் தான் சிலம்பு செல்வர்னு சொல்லி படித்தோம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில். சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர். ஓகேங்களா. சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்த காலம் ஆண்டு எது? இதெல்லாம் வந்து இந்த கொஸ்டின்லாம் வந்து கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டு தான். இதெல்லாம் நம்ம படித்தே ஆகணும். ஓகேங்களா. அவர் எப்படின்னு பார்த்திங்கன்னா 1972லேருந்து 78 வரைக்கும். ஓகேங்களா. சட்டமன்ற மேலவை உறுப்பினர் எம்எல்சி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக இருந்திருப்பார். ஓகேங்களா. மாப்போ சிவஞானம். அடுத்தது ஓமணி என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஓமணி சொல்லும் பொருளும் ஒரு கொஸ்டின் வரும்னு சொன்னேன் இல்லையா, அதுதான். ஓகேங்களா. ஓமை மலர் வராது. தாமரை மலர் மணமலர். ஓகேங்களா. மணமலர்னு சொல்கிறது தான் வந்து ஓமணி. அடுத்தது 14வது கொஸ்டின் பாருங்கள். புலமை கதிரவன் என்று தமிழறிஞர்களால் போற்றப்பட்டவர் யார்? ஓகேங்களா. புலமை கதிரவன். அப்போ யாருக்கோ வந்து புலமை கதிரவன் ஒரு பட்டம் கொடுத்தா அது யாருங்கிற ஆப்ரஹாம் பண்டிதர், சி.வை. தாமோதரனார், திருவி கல்யாண சுந்தரம், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவர் தான் புலமை கதிரவன். திருவிக்கா வந்து தமிழ் தென்றல். ஓகேங்களா. அடுத்தது 17வது பாருங்கள். ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
நாடக நுணுக்கவியல், நாடக மேடை, நாடகவியல், நாடகக்கலை, நாடகவியல். ஓகே, அடுத்து 12வது பாருங்கள். இவற்றில் காப்பியத்தை குறிக்காத சொல்லுது. அகலக்கவி, மகாகாவியம், காவியதரியம், விருத்தச்செய்யுள், காவியதரியம். ஓகேங்களா, மற்ற எல்லாத்தையும் காப்பி அகலக்கவி, மகாகாவியம், விருத்தச்செய்யுள்லாம். 19 பாருங்கள். தமிழகத்தில் பிரகலாதன் கதையினை கூத்தாக நிகழ்கின்ற இடம் எது? பிரகலாதன் கதையை வந்து கூத்தாக நடத்துகிற இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி காரைக்குடி. ஓகேங்களா, அடுத்தது 20வது கொஸ்டின் பாருங்கள். நடுத்தர மக்களின் வாழ்க்கையையும் பெண்களின் நிலையையும் குறித்து சிறுகதை படைத்தவர் டேஷ் வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறையில் சிறுகதை படைத்தவர் டேஷ் முறையே. ஓகேங்களா, அது யாருன்னு கேட்குறாங்க. நடுத்தர மக்களின் வாழ்க்கையும் பெண்களின் நிலைமையும் கொடுத்து சிறுகதை எது அப்படின்னா சூடாமணியில் தான் வந்து சொல்லியிருப்பார். இந்த வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் கவிஞர்களை ஒருத்தர் யாருன்னா கி ராஜநாராயணன், அவர் தான். ஓகேங்களா, அப்போ சூடாமணி கி ராஜநாராயணன். அடுத்தது 21 பாருங்கள். மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாகவும் டேஷ் ராஜஸ்தானில் டேஷ் என்று அழைக்கப்படும் கலை முறையே. மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்தது வந்து பொய்க்கால் குதிரை ஆட்டம். ஓகேங்களா, பொய்க்கால் குதிரை ஆட்டம். ராஜஸ்தான் என்னன்னா கச்சிக்கொடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டத்துக்கு கச்சிக்கொடி. ஓகேங்களா, 22 பாருங்கள். பிச்சமூர்த்தி அவர்கள் சிறிது காலம் டேஷ் என்ற இதழில் பணிபுரிந்தார். நவ இந்தியா. அப்போ பிச்சமூர்த்தினா நவ இந்தியா ஞாபகம் வரணும். ஓகேங்களா, அடுத்தது தமிழ் பிரெஞ்சு கையகரம் முதலி என்ற நூலை வெளியிட்டவர் யார்? ஓகேங்களா, தமிழ் பிரெஞ்சு. ஓகேங்களா, வாணிதாசன். ஓகேங்களா, பிரெஞ்சு அரசு இவருக்கு வந்து செவாலியர் விருதும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, வாணிதாசனுக்கு. இந்த இயற்கை கவிஞர் சொல்கிறேன் இல்லையா, வாணிதாசன் இவர் தான் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலிய நூலை வெளியிட்டவர். அடுத்து 24 பாருங்க. தேடு கல்வி இல்லாததோர் ஊரை தீயினும் இரையாக மடுத்தல் என்று கல்விக்கூடங்களின் இன்றியமையாவை சினத்துடன் எடுத்து காட்டியவர் யார்? சினத்துடன் எடுத்து காட்டியவர் யார்னா பாரதியார். ஓகேங்களா, அடுத்தது 25 பாருங்க. பின்வருவற்றுள் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பேர். இதெல்லாம் கரிசலாங்கண்ணிக்கு வழங்குகிற பேர், ஆனால் ஏதோ ஒன்று இல்லை. சிங்கவல்லி, கையாந்த கரை, பிருகராதம், தேகராஜம். ஓகே, சிங்கவல்லிங்கிறது வந்து தூதுவளை சொல்லுவாங்க. ஓகேவா, கையாந்த கரை, பிருங்கராசம், தேகராசம்னு கரிசலாங்கண்ணிக்கு சொல்லுவாங்க. அடுத்தது 26 பாருங்க. தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. திண்டுக்கல், ஓகே, மதுரை, கன்னியாகுமரி அண்ட் நாகர்கோயில். இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். ஓகேங்களா, திண்டுக்கல்லில் தான் வந்து தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் ஹாலந்து சொல்கிறது வந்து திண்டுக்கல். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புறஞ்சேரி, குடில், சேரி, நாடு. மனிதர் வாழும் நிலத்தை வந்து நாடுன்னு குறியிடுவாங்க. ஓகேங்களா, 28 பாருங்க. பகைசை நஞ்சமும் பற்றலும் ஒன்றுற என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகைசை நெஞ்சமும் பற்றுற ஒன்றுற தேம்பாவணி. ஓகேங்களா, தேம்பாவணி எழுதுனது யார்? வீரமாமுனிவர். ஓகேங்களா, அடுத்தது 29 பாருங்க. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் யார் அப்படின்னா கெல்லட். ஓகே, இந்த தமிழ் அறிஞர் கெல்லட் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்தது 30 பாருங்க. உலக நாட்குறிப்பின் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சாமுவேல் பெபிஸ், இவர் தான். ஓகேங்களா, ஆனந்தரங்கன் நாட்குறிப்புகள் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா, அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1. மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். இது கரெக்ட்.
இவர் இயற்றிய காப்பியத்துக்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்ற பெயரும் உண்டு. கரெக்ட். பௌத்த சமய கருத்துக்களை குறித்து மணிமேகலை. கரெக்ட். 3ம் சரி. அடுத்தது பாருங்க. பொருத்துக்களை கேட்டிருக்காங்க. குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், பெரியாழ்வார், திருமழிசை ஆழ்வார். ஓகே, இந்த குலசேகர ஆழ்வார் யாருன்னா திருமாலின் கௌதமணியின் அம்சமாக பிறந்தவர். அவர் தான் குலசேகர ஆழ்வார். அடுத்தது திருமங்கை ஆழ்வார் திருமாலின் வில்லின் அம்சமாக பிறந்தவர், வில். பெரியாழ்வார் கருட அம்சமாக பிறந்தவர். திருமழிசை ஆழ்வார் சக்கர அம்சமாக பிறந்தவர். இப்போ 2, 1, 4, 3 ஆப்ஷன் ஏ. அடுத்தது 33 கொஸ்டின் பாருங்கள். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையும் காட்டினை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே என்று கூறியவர் யார் அப்படின்னா திருமூலர். ஓகேங்களா. பட்டினத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி என்று 50 நாளுகை பாடிய சித்தர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அழுகுனி சித்தர். அதுக்கடுத்து பாருங்கள். உடைய கோவணம் உண்டு உறங்க புறத்தினை உண்டு உணவிங்கு அடைக்காய் இலையொன்று அறுத்த தேர் தண்ணீர் உண்டு என்ற வரிகளை பாடிய சித்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பட்டினத்தார் பாடியிருப்பார். உடைய கோவணம் உண்டு உறங்க புறத்தினை உண்டு உணவிங்கு அடைக்காய் இலை உண்டு அருந்த தண்ணீர் உண்டு அப்படின்னு பாடியிருப்பார் பட்டினத்தார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, இயற்கையை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும் போது பாடும் பாடல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இயற்கை தமக்கு ஏற்ப தொழில் பாடல் அப்போ தான் அந்த களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாடுவாங்க தொழில் பாடல். ஓகேங்களா. 37 பாருங்க. பொருத்தமானவற்றை தேர்க. சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் ராவணம் பற்றி பாடியுள்ளார். கரெக்ட். திருஞான சம்பந்தர் அவரோட எல்லா பதிகங்களையும் ராவணம் பற்றி பாடியிருப்பார். அதுக்கடுத்தது சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களையும் திருமால், பிரம்மா, சிவன் பற்றி பாடியுள்ளார். கரெக்டு. சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களையும் தண்ணி பற்றியும் தன் ஊரை பற்றியும் பாடியுள்ளார். சரி. ஓகே. 1, 3, 2 சரி. ஆப்ஷன் ஏ. 38 பாருங்க. முற்பிரிவில் வேடர் குலத் தலைவன் வீரமுருகன் என்றும் வேடன் மகளாக சேரவள நாட்டின் தென்புறத்தே ஓர் மலையில் பிறந்து வளர்ந்தாய் நீ என பாரதியாரின் வரிகள் இடம்பெற்றுள்ள தொகுப்பு எது, பாடல் தொகுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. எதில் சொல்லணும்னா குயில் பாட்டில் சொல்லியிருப்பார் பாரதியார். ஓகேங்களா. அப்போ பாரதியார் எழுதியது குயில் பாட்டு. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி எல்லாம் எழுதியிருக்காரு. இந்த லைன் எதில் இடம்பெற்றுக்குன்னா குயில் பாட்டில். அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பத சாகித்யர்கள் இந்த நூல் தான். அடுத்தது 40 காவடி சிந்தின் தந்தை யார்? காவடி சிந்தின் தந்தை அண்ணாமலையார், சென்னிக்குளம் அண்ணாமலையார். அடுத்தது வம்பவள திரு மேனியுடன் மாடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்திய நாதபுரிக்குக ஆடுக செங்கீரை. பிள்ளைத்தமிழ் நூல் வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. முத்து குமாரசாமி பிள்ளைத்தமிழ். இதில் தான் இந்த லைன் இருக்கும், ப்ரெசண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 42 பாருங்கள். ராஜராஜ சோழ நூலா எவ்வகை பாவை கொண்டது? ராஜராஜ சோழனா எவ்வகை பானா கலி வெண்பா. அடுத்து திராவிட வேதம் என்று அழைக்கப்படுவது திருவாய்மொழி. திராவிட வேதம் திருவாய்மொழி. இச்சொல்லின் பொருள் இரும்பொந்து. ஓகேங்களா. இரும்பொந்துனா பருத்த பனைமரம். சொல்லும் பொருள்லாம் கொடுத்துருப்பாங்க. இரும்பொந்துனா பருத்த பனைமரம். சண்பக மாலை சாற்றி சிவனை வழிபட சண்பக நந்தவனத்தை அமைத்தாய் சண்பக பாண்டியன் என பெயர் பெற்றவர் யார்? சூடாமணி பாண்டியன். இந்த அதிவீரராம பாண்டியன் தான் நருந்தொகை எழுதியவர். ஓகேங்களா. அடுத்தது 46 பாருங்கள். பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்று போற்றப்படும் நூல் எது? நம்ம பாட்டோம் இதுலேயே. பண்பாட்டு வரலாற்று காப்பியம் எது? மணிமேகலை. எழுதியவர் சீத்தலை சாத்தனார். ஓகேங்களா. பௌத்த சமய நூல். ஓகேங்களா. அடுத்தது 47 ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதெனில் வெகுளியை போக்குக நோக்குவதெனில் ஞானம் நோக்குக காக்குவதெனில் விரதம் காக்கவே என்று இடம்பெற்றுள்ள நூல் என்ன? யசோதர காவியம். 48 பாருங்கள். இதெல்லாம் நம்ம புக்ஸ்லேயே உள்ளே கொடுத்துருப்பாங்க பாடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அதை நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸை அட்டன் பண்ணிடலாம் ஈஸியாக. ஓகேங்க. அதனால தான் நாங்கள் எங்களோட சேனலில்
புக்ஸு 6th புக்கை வந்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு 7th 8th எல்லாமே கவர் பண்ண போகிறோம். நியூ புக்ஸ்லேருந்து கேட்பாங்க, ஓல்டு புக்ஸ்லேருந்து அந்த மாதிரி வந்து கவர் ஆகும். சில கொஷின்ஸ் ஒரு 2 or 3 கொஷின்ஸ். சப்போஸ் அந்த கொஷின்ஸை நம்ம அட்டன் பண்ணி நல்ல வந்தால் கூட நம்ம ஸ்கோர் ஏறினா கூட அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளஸ் தான். ஓகேங்களா? அதனால் வந்து நியூ புக்ஸ் as well ஓல்டு புக்ஸ் ரெண்டுத்தையும் வந்து நம்ம சேனலில் இருக்குது. இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 48 பாருங்கள். அறம் எனப்படுவது யாதின் கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையூலும் அல்லது கண்டது இல் பாடம் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், உண்டியும் உடையும் உரையூலும் அல்லாது மணிமேகலை. ஓகேங்களா? மணிமேகலை தான் இந்த தொடர் வந்து இருக்கும். ஏடா ஏடா என்ற போன்ற விழிச்சொற்கள் அதிகம் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏடா கலித்தொகை. கற்றறிந்தார் ஏற்றும் களி அப்படின்னு இதை வந்து சொல்லுவாங்க, அடைமொழி. ஓகேங்களா? அடுத்தது 50வது கொஸ்டின் பாருங்கள். உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வருவதற்கு கண் நிகழும் கூற்றை பாடுபொருளாக கொன்ற 10 பாடல்களின் தொகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மறுதருவு 10. கபிலரை நல்லிசை கபிலன் என்று குறிப்பிட்டவர் யார்? ஓகே, கபிலருக்கு வந்து நல்லிசை கபிலன் ஒரு பட்டம் இருக்குது. அது குறிப்பிட்ட வந்து பெருங்குன்றூர் கிழார். ஓகேங்களா? 52 பாருங்கள். பாவகை கண்டறிக. ஓகே, கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொருள் குலனும் தோயும். ஓகேங்களா? சிந்தடி வஞ்சிப்பா. 53 பாருங்கள். கம்பராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன? கிஷ்கிந்தா காண்டத்தில் 16 படலங்கள் உள்ளன. ஓகேங்களா? அப்போ கம்பராமாயணத்தில் இருக்கிற சப்டாபிக் என்ன சொல்லுவாங்கன்னா படலங்கள். ஓகேங்களா? இப்படி சிலப்பதிகாரத்தில் வந்து காதைகள் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி கம்பராமாயணம் படலங்கள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? படலம் ஓகே, காண்டம் கற்றுது, அது உள்ளே இருக்கிறது படலம். அடுத்து, அனுமனையும் உலகம் ஆண் என கூறும் ஆதலால் இவ்வுரு தீண்டல் கூடுமோ என்று யாரிடம் கூறியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சீதை அனுமனும் கூறியது. அணுவை துளைத்து ஏற்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று பாராட்டியவர் யாருன்னா ஔவையார். திருக்குறளை பற்றி சொல்லும் போது ஔவையார் பாடியிருப்பாங்க, அணுவை துளைத்து ஏற்கடலை புகட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது 56வது கொஸ்டின் பாருங்கள். எந்நூலின் செய்யுளின் முதலடி ஆர்கவி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்கிறது. ஆர்கவி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்கும் செய்யுள் எதுனா முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா? முதுமொழி காஞ்சி. இது வந்து அறநூல்கள். ஓகேங்களா? அந்த ஆசாரக்கோவை, பழமொழி 400, ஓகேங்களா, சிறு பஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி இதெல்லாம். அடுத்தது 57 பாருங்க. கூற்று 1 கூற்று 2 கேட்டிருக்காங்க. யாப்பருங்கலக்காரிகை உறுப்பு செய்யுள் ஒழிவு என்று 3 இயல்களால் ஆனது. இது கரெக்டு. இந்நூல் வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தரிசனம் என்னும் நூலை தழுவி எழுதப்பது கிடையாது. ஓகேங்களா? அப்போ கூற்று 1 மட்டும் சரி, 2 தவறு. 58வது கொஸ்டின் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒன்பொருள் காழ்ப்ப வியற்றியார் கென்பொருள். ஓகேங்களா? ஏனை 2 முறுக்கு. ஓகேவா? செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எய்தற்குரிய தில். திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த லைன் கொடுத்துருக்காங்க. அடுத்த லைன் ஓகேங்களா? அரணீனும் இன்பமும் மீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். ஓகேங்களா? அருளோடு மண் போடும் வாரா பொருளாக்கும் புல்லார் புரள விடல். ஓகேங்களா? அடுத்து அப்போ ஆப்ஷன் சி 3, 4, 1, 2. அடுத்தது தமிழில் தோன்றிய முதல் அகராதியின் பெயர் வந்து சதுரகராதி. வீரமாமுனிவர் இது பண்ண சதுரகராதி. அடுத்தது 60 பாருங்க. கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் கவிப்பு வேலை ஒலிப்பை துடைக்கும். முக்கூடர் பள்ளியில் உள்ள இப்பாடல்கள் கவிப்பு வேலை என்பது எதை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கருமார் கொல்ல தட்டார் செய்கிற அந்த வேலை தான் கவிப்பு வேலைன்னு சொல்லியிருப்பாங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே உண்டி முதற்கே உணவின் பிண்டம். அடி மோனையும் எழுதுக. அப்போ முதல் எழுத்து ஒன்றி வருதல். அப்போது உண்டி. ஓகேங்களா? உண்டி
அடி தானே கேட்டிருக்காங்க, இதுதான் ஒரு அடி, முதல் அடி, இரண்டாம் அடி. ஓகேங்களா? சப்போஸ் சீர் கேட்டாங்கன்னா உண்டி உயிர் வரும். ஓகே, அப்போ இது வராது. உண்டி உண்டி, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு பிழையை கண்டறிதல். எருது வண்டி இழுத்தன வராது. எருது வண்டியை இழுத்தது, ஒருமைப்பன்மை பிழை. ஓகேங்களா? அடுத்தது அடிதோறும் இறுதி சீரோ எழுத்தோ ஏய்ந்து ஒன்றை வர துடைப்பது இயைபு தொடை. ஓகேங்களா? பின்வரும் மரபு தொடருக்கு ஏற்ப பொருளை தெரிவு செய்த. கல்லில் நார் உரித்தல், ஆராய்ந்து பாராமல் செய்தால் கல்லில் நார் உரித்தல். ஓகேங்களா? கற்க கசட கற்பை கற்றபின் நிற்க அதற்கு தக பயின்று வரும் மோனை வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? க க க க நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரில் வந்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? மோனை எதுகை எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பொழிப்பு, கூழை, முற்று, மேற்கதுவாய், கீழ்கதுவாய் மோனை. ஓகேங்களா? இதை பற்றி சொல்லியிருப்பேன். அப்போ வந்து இதில் வந்து 1 2 3 4 எழுத்து ஒன்று வந்து முற்று மோனை இது. ஓகேங்களா? அடுத்தது 66 இலக்கண குறிப்பு தருக. விதையாமை, உரையாமை, மயில முடிஞ்சிருக்கு. ஓகே, விதையாமை செய்யலை, உரையாமை. ஓகே, முடியாது. அப்போ எதிர்மறை தொழிற்பெயர். ஓகே, விதைத்தல், உரைத்தல் அப்படிங்கிற தல் தொழிற்பெயர், அதை வந்து செய்யாததுனால இது எதிர்மறை. ஓகேங்களா? அடுத்தது 67 குத்துக்களும் குளிரா வெயிலும் இப்பழமொழி உணர்த்துவது எதுன்னு கேட்டிருக்காங்க. சோம்பல். ஓகேங்களா? குத்துக்களும் குளிரா வெயிலா, குத்துக்களுக்கு குளிரா வெயிலான்னு கேட்குறது. ஓகே, சோம்பலாக படுத்துட்டு இருக்கிறது பேர் தான் இந்த பழமொழி சொல்லுவாங்க. ஓகே, ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோலேயும் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி வந்து 42 இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆங்கத்து பசு, தூங்கத்து உண். ஓகே, கோங்கத்து அரசன், ஐங்கத்து தலைவன். அப்போ ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் 2 4. ஓகே, 2 4 1 3, ஆப்ஷன் சி. அடுத்தது கான் நடை பொருள் தருகை கேட்டிருக்காங்க. கான்னா காடு, நடனா நடத்தல், காட்டுக்கு நடத்தல். ஓகேங்களா? அடுத்தது 70 வழுநிலையை பொறுத்துக்க. செய்யன் வந்தது. ஓகே, திணை வழு, செய்யன் வந்தான். ஓகே, திணை உயர் திணை வந்து அக்ரிணி கொடுத்துருக்காங்க. கண்ணகி உண்டான் பால். ஓகே, உண்டால். நீ வந்தேன் அப்படின்னு கொடுத்துருக்க வந்து இடம். நீ வந்தாய். நேற்று வருவான், நேற்று வந்தான் காலம். ஓகேங்களா? அப்போ 4 3 1 2, ஆப்ஷன் பி. ஓகே, பொறுத்துக்க பாருங்கள். இளமையில் கல்வி, இளமையில் கல்வி, முதுமையில் இன்பம். ஓகே, இளமையில் கல்வி கறனா முதுமையில் இன்பம் பெறலாம். கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. சித்திரமும் கைவரும் சென்னாவும் செந்தமிழும் நாப்பழக்கம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஆப்ஷன் சி 3 4 1 2. அடுத்தது எதுகை, மோனை, இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்று. ஓகேங்களா? அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ, ஒழியா வனப்பு 8 உடையாய். இப்பாடலில் அமைந்துள்ள எதுகை சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அமைந்துள்ள எதுகை தான் கேட்டிருக்காங்க. அடிகளில் அமைந்துள்ள. அப்போங்க அழியா, ஒழியா இதுதான் இரண்டாம் எழுத்து ஒன்றிவதல் எதுகை. கண்ணினை காக்கும் இமை போல பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உடனிருந்து பாதுகாப்பது. எப்படி கண்ணை வந்து இமை பாதுகாக்குதோ அந்த மாதிரி வந்து உடனிருந்து பாதுகாப்பது. ஓகேங்களா? அவன் திருந்தினான் பிறவழி வாக்கியமாக மாற்றுக்கணும்னா எப்படி வரும்? அவனை திருத்தினான், அவன் திருந்தினான், அவனை திருத்தினான். அவ்வளோதான். தன்வினைந்து பிறவினையை மாற்றுறது. பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. ஓகே, தொடர் வாக்கியம். பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செய்வினை வாக்கியத்தை தென்றிருக்க. பதவி விட்டு நீங்கினான். உண்ணப்படும் தமிழ் தேனை கருத்தை பதிவு செய்தான், கருத்தை பதிவு செய்தான். ஓகேங்களா? அடுத்தது நான் 77 சிறு தாம்பு தொடுத்த பசுவை கன்றின் உருதுயர். இங்கே வந்து இது பண்ணிருக்காங்க இல்லையா, மார்க் பண்ணியிருக்காங்களா? இதுக்கு தான் உருதுயருக்கு தான் வந்து என்ன இலக்கண குறிப்புன்னு கேட்டிருக்காங்க. உருதுயர் வினைத்தொகை. ஓகேங்களா? உருதுயர், உற்றதுயர்,
ஓகேங்களா. உற்ற துயர், ஒரு துயர் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா. இறந்த காலம், நிகழ்காலம், ஓகேங்களா, எதிர்காலம் எல்லாம் வந்து வரும். அதுதான் வந்து வினைத்தொகை. அந்த நெக்ஸ்ட்டு பகை கொள்ளல். இலக்கண குறிப்பு தருக. பகை கொள்ளல் வந்து இரண்டாம் வேற்றுமை. பகையை ஐங்கிறது வந்து இது மறைஞ்சு வந்திருக்கிறதால இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்தது 79 பாருங்க. அறுகோணம் எவ்வகை பெயர் சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. அறுகோணம் வடிவ பண்பு பெயர், வடிவம் பற்றி சொல்லியிருக்காங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். குடநாடு நாடு சேரகுடி எனப்பட்டது. சேரகுடி நாடு குடநாடு எனப்பட்டது. ஆப்ஷன் பி. ஓகேவா. 89 பாருங்கள். 81 சரியான அகரவரிசையை தேர்ந்தது. ஓகே. ஃபஸ்ட்டு அ ஆ இ ஈ, அதாவது உயிர் எழுத்து, அப்புறம் மெய் எழுத்து, அப்புறம் உயிர்மெய் எழுத்து. ஓகேங்களா. உயிர் எழுத்து பாருங்க. ஊ ஃபஸ்ட்டு ஊ தான் வரும். கரெக்டு. மா வராது. ஏர் மண் மாடு. இது ஆப்ஷன் சி. அது கீழ்கண்ட வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை உருவாக்குதல். ஓகேங்களா. தொழிற்பெயர் அது வாழ்னா வாழ்க்கை, வாழ்ந்தாங்கிறது வினை, வாழ்ந்தங்கிறது பெயர், வாழ்த்துங்கிறது வினை. ஓகேங்களா. சாரிம்மா, இது வந்து வினையால் அணையும் பெயர். வாழ்ந்தான்ங்கிறது வினையால் அணையும் பெயர். இது வந்து வினை. ஓகேங்களா. இது பெயர், இது வந்து தொழிற்பெயர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் உலகம் என்னும் தமிழ் சொல்லின் வேர்ச்சொல் எது? உலகம்னா உலகு, அவ்வளோதான். 84 ஒளி வேறுபாடு சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. வானம் வானம். வானம்னா ஆகாயம், வானம்னா வெடி. அடுத்து கன்விக்ஷன் என்ற சொல்லின் தமிழ் சொல் எது? கன்விக்ஷன்னா தண்டனை. ஓகேங்களா. தீர்ப்புனா ஜட்ஜ்மெண்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு மரபு வினை நீக்கி எழுதுக. நேற்று தென்றல் காற்று அடித்தது. தென்றல் காற்று வந்து வீசியது. ஓகேங்களா. அடுத்தது 87 பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தா சொல்லை கண்டறிக. கலிப்பா, வஞ்சிப்பா, வெண்பா, காஞ்சிப்பா வந்து வராது. ஓகே. வஞ்சிப்பா, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, அவ்வளோதான். வெண்பா வந்து செப்பல் ஓசை. ஓகேங்களா. அடுத்தது பொருந்தா சொல்லை கருதுங்க. மூடுபனி வினைத்தொகை. வெந்து வினையெச்சம். ஓகே. தடவரை உரிச்சொல் தொடர். மூதூர் தொழிற்பெயர். ஓகேங்களா. இது பொருந்தாதது மூதூருங்கிறது பண்பு தொகை. இது தொழிற்பெயர் கிடையாது. ஓகே. தடை அப்படின்னு வந்தால் இது உரிச்சொல். மூடுபனி வினைத்தொகை கரெக்டு. வெந்துங்கிறது வினையெச்சம். ஓகேங்களா. இந்த ஊல முடிஞ்சாவே வினையெச்சம், ஆழ முடிஞ்சாவே பெயர் எச்சம். இது ஒன்றும் மறந்துடாதீங்க. இது ஒரு ரூல்ஸ். ஓகேவா. மற்றொன்று என்ற சொல்லை பிரித்து நிலைமொழி எவ்வகை தொடர் என்பதை சுட்டுக. ஓகே. மற்று. ஓகே. நம்ம ஏற்கனவே வந்து 6th புக்லேயே பார்த்தோம். மற்று வந்து அது இடைச்சொல் தொடர். அடுத்தது கார்காலம் என்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார்காலம் முல்லைக்குரியது. ஓகேங்களா. ஆவணி புரட்டாசி. நாகப்பஞ்சமி கதை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? நாகப்பஞ்சமி, நாககுமார காவியம். 92 பாருங்க. சிலம்பு, குழை, சுட்டி, அரைஞ்சான். ஓகேவா. சிலம்புங்கிறது காலில் அணிவது, குழைங்கிறது காதில் அணிவது, சுட்டிங்கிறது நெற்றியில், அரைஞ்சாங்கிறது இடையில் அணிவது. ஆப்ஷன் பி. 3, 4, 2, 1. பொறுத்துக்க விடுங்க. பாரதி நாளை வருவான் செய்தி தொடர். எவ்வளவு உயரமான கோபுரம் உணர்ச்சி தொடர். கவிதா உரை படித்தால் வந்து செய்வினை தொடர். என் அண்ணன் நேற்று வந்தான் தன்வினை தொடர். ஓகேங்களா. அப்போ வந்து 2, 4, 1, 3 ஆப்ஷன் ஏ. 94 பாருங்க. வினாவை கண்டறிக. கடைக்காரரிடம் கடையில் தக்காளி உள்ளதா என்று வினவுவதல் கொள்ளல் வினா. வாங்கும் பொருட்டு கேட்பது தான் வந்து கொள்ளல் வினா. அடுத்தது வட்டம் இப்பெயர் சொல்லின் வகையை கண்டறிக. வட்டம்னா பண்பு பெயர். சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள். இதில் பாருங்கள். நம்மளுக்கு தெரியும் வே வராது. ஃபஸ்ட்டு கடும்பு, கூத்தர், வைரியம் அப்போ தான் வெந்து, அப்புறம் தான் வேவை. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 97 பாருங்க. வை என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? வை அப்படின்னா புல். ஓகேங்களா. அடுத்து 98 பாருங்கள்.
சரியான எதிர்மறை சொல்லால் நிரப்புக. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள். ஓகே, விரும்பியவள் அல்லல். இதுதான் வந்து கரெக்ட். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பிய அல்லல். ஓகேவா? விசனம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எது? விசனம் அப்படின்னா கவலை. ஓகேங்களா? அப்போ மகிழ்ச்சி. எதிர்ச்சொல் கேட்டிங்கனால மகிழ்ச்சி. இதோட உண்மையான அர்த்தம் வந்து கவலை. ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு உருபன். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து 100 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு இந்த கொஷின் பேப்பரை ஓகேங்களா டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம சேனலில் மற்ற கொஷின் பேப்பர்ஸையும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு எக்ஸாமுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களே செல்ஃப் எவாலுவேட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கொஷின் பேப்பர் மாதிரி எடுத்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆன்சர்ஸை வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த கொஷின் வந்து பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த கொஷினை வந்து அட்டன் பண்ண முடியுதான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான ஆன்சரை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் எப்படி சொல்லியிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஒரு கொஷினும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டமாகவே உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து இருக்காது. எது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எழுதினாலும் சரி, இல்லை வந்து இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எம்ஆர்பி எக்ஸாம் அந்த மாதிரி நீங்கள் எழுதினாலும் தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு பெரிய கஷ்டமாகவே இருக்காது. ஓகே, தினமும் நான் சொன்ன மாதிரி 1 hour வந்து தமிழுக்காக ஒதுக்கி வச்சுருங்க. ஓகேங்களா? நீங்கள் சாப்பிட்ற நேரம் அந்த மாதிரி நேரத்தில் கூட ஒரு தமிழில் ஒரு ஒரு சொல்லும் பொருள் எடுத்து படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதனால வந்து ஒரு 4-5 வாட்டி படிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து நல்லா ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எத்தனை பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு எங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் கண்டென்ட் எனக்கு கொண்டு வரதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, see you in the next video.